ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சமைச்சிட்ருப்பீங்க. நான் சமைக்க போகலான்னு போனேன், கரண்ட் போயிடுச்சு. மோர் குழம்பு கலக்கி வச்சேன்னா மசாலா ஆட்டலான்னு பார்த்தேன், கரண்ட் போயிடுச்சு. அதனால் ரசம் வச்சுட்டு சாதம் வச்சுட்டேன். சரி, கரண்ட் வந்தால் மோர் குழம்பு வைக்கலாம், இல்லைனா ரசமும் போண்டா போடலான்னு நினச்சேன் இல்லையா. மோர் குழம்புக்கு தொட்டுட்டு சாப்பிட அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். போண்டா சுடுறதுல உங்களுக்கு ஒரு டிப்ஸ், அந்த டிப்ஸு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது என்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போண்டாக்கெல்லாம் கரைச்சி நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போண்டாவுக்கு எதுவுமே கடல மாவு செய்யும் போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி போண்டா கலந்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. முட்டையை உடச்சி ஊற்றி போண்டா சுட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக நல்லா வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே போண்டா சுடும்போதும் சரி, இந்த நம்ம வெங்காயம் இது போண்டா போடுவோம் பார்த்திங்களா, அப்பையும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சுட்டிங்கன்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் இப்போ சுட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், இருங்க வரேன். இங்கே பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் லஞ்சு முடிஞ்சிருச்சு. இன்னும் லஞ்சுனா ஒயிட் ரைஸு, ரசம், சூப்பரான மோர் குழம்பு. எப்படி பார்த்தீங்களா? அதே மாதிரி போண்டா சுட்டாச்சு. நான் சொன்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் லஞ்சு. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?